வணக்கம். நான் உங்கள் CKM. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களின் கனிவான கவனத்திற்கு தமிழ்நாடு அரசு தற்சமயம் 10 லட்சம் கோடி கடனில் இருக்குது. என்னால் ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறீங்க. அது உங்களுக்கு இப்போ தான் தெரியுமா? அரசியல் வல்லுநர்கள் அத்தனை பேருக்குமே தெரியும் தமிழ்நாடு அரசு கடனில் தான் இருக்குதுன்னு. அப்படி தமிழ்நாடு அரசு கடத்தில் இருக்கிறது என்று தெரிந்தே தான் நீங்கள் அளவுக்கு அதிகமான வாக்குறுதியை கொடுத்தீங்க. நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை பார்த்தா எல்லாரும் மிரண்டு போயிட்டாங்க. ஒரு கணம் எதையாவது சொல்லி அந்த நாற்காலியில் நம்ம அமர்ந்திடணும் அப்படின்ற ஒரு லட்சியத்தில் பரவாயில்ல. எல்லாருக்கும் ஒரு லட்சிய கனவு வாழ்க்கையில். எல்லாரும் முதலமைச்சராகிட முடியுமா? முதலமைச்சராக அந்த நாற்காலியில் போய் அமரணுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு அரசு உங்களால் முடிஞ்ச அத்தனை தந்திரத்தையும் கையாண்டு தான் அந்த சீட்டில் போய் உட்காந்துருக்கிறீங்க. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டோம்னா, உண்மையிலே உங்களுக்கு இது கஷ்டம்தான். எப்படின்னு கேட்டோம்னா, ஒரு அரசியல் போராளி முதலமைச்சர் ஆகிட்டான்னு சொன்னால் அவருக்கு கஷ்டம் கிடையாது. ஏன்னா அவர் வாலிப வயதிலிருந்தே அரசியலில் போராட்ட களத்திலேயே வந்தவர். அவர் முதலமைச்சர் ஆகிட்டார்னா அவருக்கு அது ஒரு பிரச்சனையே தெரியாது. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. ஒரு வேகமாக நடக்கணும்னா கூட டூப்பு போட்டு தான் நடக்க வைப்பாங்க. ஆனால் உங்களுக்கு எந்த ஒரு குறையுமே கிடையாதுன்னு வச்சுக்கங்க. வாழ்க்கையில் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, உங்களுடைய லைனே தனி. நீங்கள் கதாநாயகன், அதாவது 30-40 வருஷம் கஷ்டப்பட்டு தான் நீங்கள் கதாநாயகனாக வந்தீங்க. அது ஒன்றும் சாதாரண விஷயம்லாம் கிடையாது. ஆனால் அந்த உயர்ந்த சிகரத்தில் வரணும் போது உச்சத்தில் நீங்கள் எல்லா விதமான வசதி வாய்ப்போடு தான் வளர்ந்து வரீங்க. எல்லா விதமான வசதி வாய்ப்போடு தான் உங்களுடைய வாழ்க்கை பயணம் நல்லா தான் இருந்தது. ஆனால் மனிதனுக்கு பரிணாமம் இல்லையா? நம்ம வாழ்க்கையில் ஒரு முறை நம்ம முதலமைச்சர் ஆகிடணும் அப்படின்ற ஒரு லட்சியம் உங்கள் மனதில் இருந்திருக்கு. அதனால் நீங்கள் முதலமைச்சராக வந்துட்டீங்க, தப்பு இல்லை. நம்ம ஒரு ஆலோசனை, என்ன ஆலோசனைனா, நீங்கள் 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? அந்த 10 லட்சம் கோடியை எப்படி அடைக்குது? அதாவது தமிழ்நாடு ஒரு பொக்கிஷம். தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியாவே பொக்கிஷம். ஒரு யதார்த்தமாகவே பேசணும்னு வச்சுங்களேன். நாங்கள் இந்த உலகத்தில் எல்லாமே பார்த்தோம்னா ஒன்று குளிர் பிரதேசமாக இருக்கும், இல்லை உஷ்ணமாக இருக்கும். ஆனால் இந்தியா மட்டும்தான் 3 மாதம் உஷ்ணம், 3 மாதம் குளிர், 3 மாதம் இதமானது, 3 மாதம் மழை காலம் அப்படி இருக்கும். ஒரு அற்புதமான ஒரு நிலம் தான் இந்திய மண். இதில் எனக்கு கடன் இருக்குதுன்னா உங்களுக்கு அரசியல் பண்ணத்தை உங்களை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இந்தியாவிலேயோ சரி, எந்த மாநிலமானாலும் சரி, அவர்கள் அரசியல் பண்ண தெரியலன்னு தான் சொல்லலாம். ஏன்னா கையில் வெண்ணெயை வச்சுக்கின்னு நெய்யை தேடுகின்ற கதையை போல் இருக்கிறது இந்த அரசியல்வாதிகளுடைய பேச்சு. அதுக்கு தான் நம்ம தலைப்பே போட்டிருந்தோம், கையில் வெண்ணெய் இருக்க வெளியில் நெய்யை தேடாதீர்கள்னு சொல்லி போட்டிருந்தோம். ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். போர்ட்டர்னு ஒரு ஆப் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 2 வீலர் 3 வீலர் 4 வீலருன்ட்டு ஒரு நாளைக்கு 3 வீலர் வச்சு நான் சொல்கிறேன், 100 ரூபாய்க்கு சவாரி எடுத்தோம்னா 18 ரூபாய் கமிஷன் தரும் முதலாளிக்கு, போர்ட்டர்ன்ற நிறுவனத்திற்கு. 1000 ரூபாய் சவாரி ஒரு நாளைக்கு எடுத்தான்னா 180 ரூபா. சராசரி ஒவ்வொரு 3 வீலர் ஓட்டக்கூடிய ஆட்டோ டிரைவர்கள், 3 வீலர்னால் பேசஞ்சர் ஆட்டோ இல்லை, லோடு ஆட்டோ, 2000 ரூபாய்க்கு ஓட்டினாங்கன்னா 360 ரூபா ஒரு நாளைக்கு அந்த போர்ட்டர் நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க. ஆனால் இந்த செயலியை அரசே உருவாக்குச்சுன்னு வச்சுங்களேன். இந்த போர்ட்டர் செயலியை தமிழ்நாடு லோடுமேன் மோட்டார் வாகனம் லோடு வண்டி அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்போ பெயர் வச்சு உருவாக்கிட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒவ்வொரு தொழிலாளியும் 50 ரூபாய் கட்டினா போதும். போர்ட்டருக்கு 360 ரூபா கொடுக்கக்கூடிய தொழிலாளி அரசுக்கு 50 ரூபா கொடுக்க மாட்டாங்களா? அப்படி 50 ரூபா கணக்கு பண்ணாலே எத்தனையோ லட்சம் ஒரு நாளைக்கு நான் சொல்கிறேன். ஆனால் இது போல் தான் ஓலா, ஊபர், ராபிட்டோ எல்லாத்துலேயுமே 2 வீலர் இருக்குது, பேசஞ்சர் ஆட்டோ இருக்குது. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரி 2 வீலரா ஒரு நாளைக்கு 25 ரூபா, ஆட்டோவா 25 ரூபா, வேணா அதுக்கு ஒரு 50 ரூபா. அதுபோல் ஒரு நாள் கணக்கில் வசூல் பண்ணாலே பல லட்சங்க ஒரு நாளைக்கு.
கோடி கணக்கில் வருங்க. இது போல் ஒவ்வொரு துறையும் எடுத்துகிட்டு பேசிக்கினே இருக்கலாம். நான் இன்றைக்கி இந்த போர்ட்டர், ஓலா, ஊபர், ராபிட்டோ இந்த நிறுவனத்தை சொல்ல, இதெல்லாம் யாருங்க? இவங்கெல்லாம் மக்கள் பிரதிநிதியா? முதலாளிங்க. நீங்கள் வரக்கூடிய வருவாய் வரக்கூடிய அத்தனை துறையும் முதலாளிங்கிட்ட கொடுத்துட்டு ஒயின் ஷாப்பு தான் வருமானம் அப்படின்னு சொல்கிறீங்க. இருக்கட்டும், குடிமக்களை ஒரே அடியாக திருத்த முடியாது. அதுக்காக அது தனி சப்ஜெக்ட், அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்ம பேசுகிறது எப்படி பேசுகிறோம்? வருமானம் இல்லை, வருமானம் இல்லை. வருமானம் வரக்கூடிய எல்லா தொழிலையும் முதலாளிங்கிட்ட கொடுத்துட்டு வருமானம் இல்லாதத அரசு வச்சுட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும்? இப்போ ஓலா, ஊபர், ராபிட்டோ, போர்ட்டர் இது போல் பன்னாட்டு நிறுவனங்கள்கிட்டருந்து அரசுக்கு நேரடியாக வரக்கூடிய பணம் வராது. அதனுடைய அமைச்சர் இருக்காங்க இல்லையா, அரசு, அதாவது எம்எல்ஏ, மினிஸ்டர், அவங்களுக்கு போயிடும். அவங்க வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு எடுத்து போயிடுவாங்க. இது அரசுக்கு வரல, மக்களுக்கு பயனுள்ளதாக இல்லை. ஆகவே அரசு உடனடியாக ஒவ்வொரு எதையெல்லாம் வருமானம் வருமோ, எதையெல்லாம் பன்னாட்டு நிறுவனங்கள் ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்குதோ அதையெல்லாம் அரசு அந்த செயலியை உருவாக்கி அந்த செயலியை மக்கள் மத்தியில் பயன்பாட்டில் வந்ததுன்னு சொன்னால் நிதி பற்றாக்குறை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும். அதாவது வேலை வாய்ப்பு வரும். இதில் பெரும்பாலும் வேலை வாய்ப்பு. அதே சமயத்தில் சுய தொழில் செய்யக்கூடிய தொழிலாளிகளுக்கு பார்த்தோம்னா ஒரு அரசுக்கு ஒரு சிறிய கட்டணம் கட்டிட்டு அவங்க பிழைப்பு நடத்த முடியும். இன்றைய விலைவாசிக்கு அரசே இந்த ஆப்பை ஏற்றி நடத்தணும்னா தொழிலாளர்கள்லாம் இந்த அரசு தலைமலத்துக்கு கொண்டாடுவாங்க. எனக்கு அரசியல் தெரியல, போன அரசு கடத்தில் விட்டு போச்சு, இதெல்லாம் தூக்கி ஓரத்தில் குப்பையில் போடுங்க. எல்லா அரசியல்வாதியும் சொல்கிறது தான். நம்ம அரசு விமர்சனம் பண்ணுறதில்ல இந்த வீடியோவில் நோக்கம். அரசு இதுபோல் நலத்திட்டங்கள் எல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதை பயன்படுத்தி இந்த செயலியை உருவாக்குங்க. கோடான கோடி தொழிலாளர்கள் வறுமையிலையும் கடத்துலையும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கான். கடை வாங்கி அங்கே சேட்டு காட்ட கடை, தனியார், அதாவது இதை தனியார் வங்கி, கவர்மெண்ட் அரசு வங்கி லோன் கொடுக்கறதுல, கடன் கொடுக்கறதுல தனியார் வங்கி கொடுக்குறான். பெரிய அளவில் வட்டி, தண்டல், அதாவது இது என்ன சொல்கிறது, ஒரு ரவுடிசம் மாதிரி வட்டி வாங்கி கட்ட முடியாமல் இன்றைக்கெல்லாம் கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டுறான். அந்த காசு வீடு சேரலை. ஒன்று பன்னாட்டு நிறுவனம் பாதி பிடிங்கிடுறான். அதே மீறி வந்தவொடனே கடன் கொடுத்த முதலாளி, இப்போ கடன் கொடுத்த கடங்காரன் பிடிங்கிடுறான். தன்னுடைய மனைவி மக்களுக்கு ஒரு நல்ல 3 நேரம் ஒரு நல்ல சாப்பாடு கொடுக்க முடியல. குழந்தைங்களை படிக்க வைக்கணும். இன்னும் பல விஷயங்களை பேசிகிட்டே போகலாம். அரசு இதை கவனத்தில் எடுத்துகிட்டு அரசே இந்த செயலியை உருவாக்கினா கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் குடும்பம் நிம்மதியாக இருக்கும், நாடு நல்லா இருக்கும். இந்த அரசுக்கு நல்ல பேர் கிடைக்கும். முதல்ல இந்த அரசுக்கு நல்ல பேர் கிடைக்கணும்னு சொன்னால் கடந்த அதிமுக ஆட்சியிலையும் போராடி பார்த்தாச்சு, திமுக ஆட்சியிலையும் போராடிட்டோம். அவங்க ஒன்றும் செஞ்ச பாடில்லை. இப்போ டிவிக்கே வந்திருக்கிறீங்க, நீங்களாவது செய்யுங்க. எங்களுக்கு காசு வேணாம், நான் மக்களுடைய பணத்தில் ஒரு பைசா கூட தொட மாட்டேன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறீங்க. அதனால் நீங்கள் பார்க்காத பணம் கிடையாது. உங்கள்கிட்ட என்ன சொல்கிறது, சினிமா துறையில் வந்திருக்கிறீங்க, கலைத்துறையில். உங்களுக்கு பணம் என்பது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனால் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விஷயத்தையும் கவனத்தில் எடுத்து நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் மக்கள் மத்தியில். நன்றி, வணக்கம்.